வெண்ணிலாவும் கண்ணாடி செருப்பும். வெண்ணிலா அண்ட் தி கிளாஸ் ஸ்லிப்பர். ஒரு காலத்தில் வெண்ணிலா என்ற இனிமையான பெண் இருந்தாள். அவள் பெரிய வீட்டு வேலைகளை எல்லாம் தனியாக செய்தாள். அவளுக்கு ஒரு கெட்ட மாற்றாந்தாய் வசந்தா மற்றும் அவளுடைய மகள் லதா இருந்தனர். அவர்கள் வெண்ணிலாவை வேலை வாங்கினார்கள், மிகவும் துன்புறுத்தினார்கள். ஒரு நாள் அரண்மனையில் பெரிய திருவிழா நடந்தது. நாங்கள் அரண்மனைக்கு செல்கிறோம், நீ இங்கேயே இரு என்றாள் வசந்தா. வசந்தாவும் லதாவும் அழகான உடைகளில் புறப்பட்டனர். வெண்ணிலா தான் மட்டும் தனியாக இருக்கிறோமே என்று தரையில் அமர்ந்து அழுதாள். அப்போது ஒரு கனிவான பாட்டி அங்கே வந்தாள். அழாதே என் செல்ல மகளே, உனக்கு நான் உதவி செய்வேன் என்றாள். பாட்டி ஒரு சிறிய மாய மந்திரத்தை சொன்னாள். உடனே வெண்ணிலாவின் பழைய ஆடை அழகிய பட்டுப்புடவையாக மாறியது. அவள் காலில் 2 கண்ணாடி செருப்புகள் மின்னின. வெண்ணிலா அரண்மனைக்கு சென்றாள். இளவரசர் கார்த்திக் அவளை பார்த்தார். அவர்கள் ஒன்றாக நடனமாடி சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். திடீரென்று நள்ளிரவு மணி அடித்தது. பாட்டி கொடுத்த மாயாஜால நேரம் முடிந்துவிட்டது. வெண்ணிலா வேகமாக ஓடினாள். அவளுடைய ஒரு கண்ணாடி செருப்பு கீழே விழுந்தது. இளவரசர் கார்த்திக் அந்த செருப்பை கண்டெடுத்தார். இந்த சிறிய செருப்பு யாருக்கு சரியாக பொருந்துகிறதோ அவளே என் ராணி என்றார். அவர் நகரம் முழுவதும் அவளை தேடினார். அந்த செருப்பை வெண்ணிலா அணிந்தாள். அது கச்சிதமாக பொருந்தி போனது. இளவரசரும் வெண்ணிலாவும் திருமணம் செய்து கொண்டு என்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.